வெள்ளிப்பனி மலையில் துலாவுவோம், அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்துவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்துவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். பாட்டு ரொம்ப நல்லா இருக்குல்ல? அதை யார் எழுதினாங்கன்னு தெரியுமா? ஆன்வி சொல்லு. பாரதியார். வெரி குட். பாரதியார் தான் எழுதினாரு. எந்த வருஷம் எழுதினார் ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸா? பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் பாட்டி. அதான் பாரதியாரே 1947க்கு முன்னாடி இறந்துட்டார்ல. ஓ பாத்தியா, அவர் வந்து 1947க்கு முன்னாடியே இறந்தா கூட இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகு நம்ம நாடு எவ்வளோலாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குங்கிறத அன்னைக்கே அவர் வந்து தீர்க்க தரிசனத்துல சொல்லிட்டாரு. 1908 இன்னைக்கு கிட்டத்தட்ட 118 இயர்ஸ் பேக் நாம எவ்வளவுலாம் டெவலப் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. தெரியுதா? சரி, இப்போ நம்ம இந்தியாவோட நார்த் சைட் பார்டர் எது? ஹிமாலயன் ரேஞ்சஸ். அது எப்படி இருக்கும்? நல்லா ஸ்னோவியா இருக்கும். ஸ்னோவியா இருக்கும். நம்ம ஹிமாலயன் ரேஞ்சஸ் சைடோட பார்டரே ஹிமாலயன் ரேஞ்சஸ் தான். அவ்வளோ ஸ்னோவா இருந்தா கூட நம்ம எனிமீஸ் அந்த பக்கம் வந்துடக்கூடாதுல்ல. அதனால நம்ம என்ன பண்றோம், அந்த பார்டர் செக்யூரிட்டி நல்லா டைட் பண்ணி நிறைய இவங்க இருக்காங்க, அங்கெல்லாம் மிலிட்ரி மேன் நிறைய பேர் இருப்பாங்க. இருந்து என்ன பண்றாங்க, நம்ம பார்டரை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி நம்மள எனிமீஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறாங்க. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி, ஓகே. நம்மோட சவுத் சைட்ல என்ன இருக்கு, ஈஸ்ட் சைட்ல என்ன இருக்கு, வெஸ்ட் சைட்ல என்ன இருக்கு? மூணுத்துலயுமே கடல் தான். பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்கால் எந்த சைட்ல இருக்கு? ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கு. அதுக்கப்புறம் அரேபியன் சி. இந்தியன் ஓஷன் எங்க இருக்கு? சவுத் சைட்ல இருக்கு. இந்த மூணு ஓஷன் எனிமீஸ் வந்து எப்படி வேணா வருவாங்க. எனிமீஸ் வந்து தர வழியா தான் வரணுங்கிறது இல்ல. அவங்க தேமே கம் த்ரூ சி மார்க்கமா கூட வந்துருவாங்க, த்ரூ கடல் வழியா கூட வந்துருவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், அந்த கடல்லையும் நம்ம வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும் நிறைய. அதனால என்ன பண்றாரு பாரதியார், அப்பயே என்ன சொல்றாரு தெரியுமா, நிறைய கப்பல்லாம் நாங்க விடுவோம். கப்பல் வெறும் வந்து நேவி பர்பஸ்க்காக மட்டும் இல்ல, மெர்ச்சன்ட் நேவியும். மெர்ச்சன்ட் நேவினா என்ன, நிறைய ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்றதுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு எல்லாமும் அது யூஸ் ஆகுது. அதை தவிர நேவியும் நல்லா நம்ம நல்ல பலமா இருக்கு நம்மளோட நேவி. கூட சப்மரைன்ஸும் இருக்கு. சப்மரைன்ஸ்னா என்ன தெரியுமா? தெரியும் பாட்டி. கடலுக்குள்ள இருக்கும், கடலுக்குள்ள போய் எதிரிய டக்குன்னு போய் அடிக்கும். அந்த மாதிரி அதுலயும் நம்ம வந்து பெஸ்டா இருக்கும். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த லைன் என்ன, பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்துவோம். என்னன்னு புரியுதா? பள்ளினா என்ன? ஸ்கூல். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நாங்க வந்து ஸ்கூல்ஸ் நிறைய கட்டுவோம். அந்த ஸ்கூல்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு கோவில் எப்படி இருக்கு, கோவில் அப்படின்னா எல்லாரும் வழிபடுற இடம். எல்லாரும் வழிபடுற இடம் வந்து எவ்வளவு நல்லா நம்ம இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுத்து நம்ம பாத்துக்கிறோமோ, அதை விட இம்பார்ட்டண்டா நம்மளோட ஸ்கூல்ஸை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணி நிறைய குழந்தைங்களை வந்து எல்லா குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு வரவழைச்சிட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் படிப்பு சொல்லி கொடுத்துட்டு கல்வி கண் நாங்க திறப்போம். அப்ப என்ன ஆகும், நம்ம இந்தியா நிறைய படிச்சு படிச்சு நல்லா முன்னேறிடும். அப்படிங்கிறது தான் பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் என்ன சொல்றாரு கடைசியில, எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். இந்த மாதிரி நம்ம இம்பார்ட்டண்டா தான் நமக்கு என்ன ஆகும், இன்னொரு லைன் சொல்வாரே, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடுன்னு பெருமைப்பட்டுக்கிறார் பாரதியார். சரியா? ஓகேயா? அதே மாதிரி நீங்க வந்து நல்ல பசங்களா இருந்து நம்மளோட இண்டிபெண்டன்ஸ்க்காக எவ்வளவு உழைச்சாங்களோ மத்தவங்கள, அவங்களையும் நாம இன்னைக்கு மெமரைஸ் பண்ணி அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு நன்றி சொல்லணும். ஓகே பாட்டி. பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், நாங்கள் தோள் கொட்டுவோம், நாங்கள் தோள் கொட்டுவோம். ஜெய் ஹிந்த். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. எங்கள் பாரத தேசம் என்று